அனைவருக்கும் வணக்கம். ஐ எம் வாசுகி. நம்ம இந்த வீக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி பார்த்துட்டு வரோம். இன்றைக்கான மோட்டிவேஷன் குவாட்ஸ் என்னென்னா, ஒரு ஒரு கூற்று மாதிரி, விழுவதெல்லாம் முளைப்பதற்காக தானே தவிர அழிவதற்கு இல்லை அப்படின்றாங்க. இப்போ அது விதையாக கூட இருக்கட்டுமே, அந்த விதை நிலத்தில் விழுந்துச்சுன்னா அது முளைப்பதற்கு தானே, அது அழியாது. எப்படினாலும் அது மண்ணில் மக்கும், அப்புறம் அது ஒரு மரமாக வளரும். அது மாதிரி நம்மளும் ஒரு இடத்துல விழுந்துட்டோன்னா அது முளைப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமாக தான் நம்ம எடுத்துக்கணும். அதை பாசிட்டிவாக தான் எடுத்துக்கணும். நம்ம ஒரு இடத்துல டவுன் ஆகிட்டோம், ஒரு இடத்துல ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னா அது அடுத்த முயற்சிக்கான ஒரு விதை. ஆனால் அழிவதற்காக கிடையாது. அதை மைண்டில் வச்சுட்டு எக்ஸாமுக்கு டெய்லி படிங்க. கண்டிப்பாக டவுன் ஆச்சுன்னா அது அடுத்த நம்மளை உந்துதல் பண்ணுறதுக்கான சக்தி தான் அது. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா. இப்போ ஃபஸ்ட் சம், த ஸ்டாண்டர்ட் deviation of 10 values is 3 if each value is increased by 4. each value increased by 4, find the variance of the new set of value அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 10 மதிப்புகளின் திட்ட விலக்கம் 3. ஒரு 10 மதிப்புகளோட திட்ட விலக்கம் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க, 3ன்னு சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு மதிப்புடன் 4 கூட்ட கிடைக்கும். ஒரு 10 வேல்யூ இருக்குது, அந்த ஒவ்வொரு மதிப்புடனும் நம்ம 4 கூட்டும்போது நம்மளுக்கு புதிதாக திட்ட விலக்கத்தின் விலக்க வர்க்க சராசரி யாது அப்படின்னு கேட்குறாங்க. ஒவ்வொரு மதிப்புடன் அதே காமனான 4 நம்பர் கூடுதல. ஸோ திட்ட விலக்கம் மாறாது. இதுதான் இதோட ரூல். காமனான இதே முதல் எண்ணோட 4ஐயும் இரண்டாம் எண்ணோட 5ஐயும் அப்படின்னா அது மாற வாய்ப்பு இருக்குது. இது என்ன சொல்லிட்டாங்க, ஒவ்வொரு மதிப்புடன் 4ஐ கூட்டினால்ட்டாங்க. அப்போ ஒவ்வொரு மதிப்பு கூட 4 கூட்டும்போது நம்மளுக்கு மாறாது. அப்போ விலக்க வர்க்க சராசரி ஃபார்முலா என்ன? திட்ட விலக்கம் ஸ்கொயர். ஏன் இந்த நம்ம ஃபார்முலாவை டீட்டெயில்டாக பார்க்க மாட்டோம்னா, நம்ம இப்போ ரிவிஷன் விடுறதுக்கான ஓவரால் சம்மாக தான் டெய்லி டீ வித் சம் காஃபி வித் சம் பார்க்குறோம். அதில் உங்களுக்கு ரிவிஷனுக்காக தான் நம்ம அப்படியே உங்களுக்கு தெரிஞ்சதை அப்படியே எடுத்துக்கொண்டு போகிறோம். இது டீட்டெயில்ஸாக வேலைக்கு அது சொல்லும்போது இன்னும் டைம் எக்ஸ்ட்ரா எடுக்கும், உங்களுக்கு பார்க்க டைம் இருக்காது. ஸோ ஒரு தடவை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கிறவங்களுக்கு இது ரிவிஷன் விடுற மாதிரி இருக்கும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு இதை பார்த்துட்டு போய் கூட கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு விலக்க வர்க்க சராசரி ஃபார்முலா என்ன? திட்ட விலக்கம் ஸ்கொயர். அப்போது திட்ட விலக்கம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 3ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 3 நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வேல்யூ வரும்? 3 9 வேல்யூ வரும். இப்போ விலக்க வர்க்க சராசரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி 9. நெக்ஸ்ட்டு, ஒரு குழுவில் 100 பேர் உள்ளனர். அவர்களின் உயரங்கள் கூட்டு சராசரி 163.8 சென்டிமீட்டர் மற்றும் மாறுபாட்டு கெழு 3.2 எனில் அவர்களுடைய உயரங்களின் திட்ட விலக்கத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. திட்ட விலக்கத்தான் கேட்டிருக்காங்க. திட்ட விலக்கன்றப்போ நம்மளுக்கு கண்டுபிடிக்கிறதா இருக்கும். ஒரு குழுவில் 100 பேர் உள்ளனர், 100 பேர்னு சொல்லிட்டாங்க. அதோட கூட்டு சராசரி எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க. கூட்டு சராசரி 163.8ன்னு சொல்லிட்டாங்க. மாறுபாட்டு கெழு எவ்வளோ? சிவி. மாறுபாட்டு கெழு எவ்வளோ? 3.2. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன் 3.2. அப்போது நம்மளுக்கு தெரியும் மாறுபாட்டு கெழுக்கோட ஃபார்முலா என்ன? சிவி ஈக்குவல் டு திட்ட விலக்கம் பை சராசரி இன்ட்டு 100. இதுதான் நம்மளுக்கு மாறுபாட்டு கெழுவிற்கான ஃபார்முலா. நம்மளுக்கு என்ன வேல்யூ தெரியணும்? இந்த திட்ட விலக்கத்தோட வேல்யூ தெரியணும். அப்போது மீதி இருக்க வேல்யூலாம் நம்ம அதில் அப்ளை பண்ணலாம். இப்போ விலக்க வர்க்க மாறுபாட்டு கெழு என்ன? 3.2. நம்மளுக்கு திட்ட விலக்கம் தெரியாது. சராசரி எவ்வளோ? 163.8 இன்ட்டு 100. அப்போது திட்ட விலக்கம் வேல்யூ வாங்கிட்டு வச்சுட்டு இந்த வேல்யூலாம் இந்த பக்கம் கொண்டு வரும்போது நம்மளுக்கு என்ன மாறும்? 3.2 இன்ட்டு கீழே இருக்க வேல்யூ மேலே போகும் பை 100 அப்படின்னு கிடைக்குமா? அப்போது நம்மளுக்கு திட்ட விலக்கத்தோட வேல்யூனா இதெல்லாம் மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 5.24 அப்படின்னு நம்மளுக்கு வேல்யூ கிடைக்கும். திட்ட விலக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 5.24. நெக்ஸ்ட்டு, முதல் 7 இயல் எண்களின் திட்ட விலக்கம் எது அப்படின்னு கேட்குறாங்க. முதல் 7 எண்களின் திட்ட விலக்கம்
முதல் n எல் எண்களின் திட்ட விலக்கம் ஃபார்முலா என்னென்னா, ஃபஸ்ட்டு திட்ட விலக்கம் ஃபார்முலா வந்து n எண்களின் கொடுத்துட்டாங்க. அப்போ n² - 1/12 தான் இதோட ஃபார்முலா. இப்போது மொத்தம் எத்தனை எண் கொடுத்துருக்காங்க, என்னோட வேல்யூ 7ன்னு சொல்லிட்டாங்க. அப்போது நம்ம வந்து n இருக்க இடத்துல அதை அப்ளை பண்ணலாம். 7² - 1/12 7 49 கிடைக்குமா, 49 - 1/12 அப்போது √48/12ன்னு கிடைக்கும். இதை வேல்யூ டிவைட் பண்ணோம்னா இங்கே 4 கிடைக்கும். நம்ம ரூட்டில் 4 கிடைக்கும். ரூட் 4லேருந்து வெளியே எடுத்தோம்னா வேல்யூ 2ன்னு கிடைக்கும். அப்போது திட்ட விலக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் 7 இயல் எண்களின் திட்ட விலக்கம் பார்த்தீங்கன்னா 2. ஆப்ஷன் எங்கே இருக்குது, ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, முதல் ஒரு புள்ளி விவரத்தின் திட்ட விலக்கம் 1.6 எனில் அதன் விலக்க வர்க்க சராசரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் புள்ளி விவர திட்ட விலக்கம்னா தெரியும், 1.6 எனில் அதன் விலக்க வர்க்க சராசரி என்னன்னு கேட்குறாங்க. விலக்க வர்க்க சராசரி பொறுத்தளவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், திட்ட விலக்கத்தை ஸ்கொயர் பண்ணுவோம். இப்போ விலக்க வர்க்க சராசரி கண்டுபிடிக்கணும்னா நம்ம திட்ட விலக்கத்தை ஸ்கொயர் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு திட்ட விலக்கம் கிடைச்ச வேல்யூ என்ன, 1.6. அதை ஸ்கொயர் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், 2.56 அப்படின்னு நம்மளுக்கு வேல்யூ கிடைக்கும். ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு ஒரு புள்ளி விவரத்தின் விலக்க வர்க்க சராசரி 6.25. விலக்க வர்க்க சராசரி என்ன கொடுத்துட்டாங்க, 6.25ன்னு கொடுத்துட்டு அதன் திட்ட விலக்கம் கேட்குறாங்க. நம்ம இப்போ தான் ஃபார்முலா பார்த்தோம். விலக்க வர்க்க சராசரியோட ஃபார்முலா என்ன, திட்ட விலக்கம் ஸ்கொயர். நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டாங்க, திட்ட விலக்கம் என்னன்னு கேட்குறாங்க, ஆனால் விலக்க வர்க்க சராசரி அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ 6.25 தான் விலக்க வர்க்க சராசரியோட வேல்யூ. அப்போது திட்ட விலக்கம் ஸ்கொயர் என்னன்னு கேட்குறாங்க. இந்த திட்ட விலக்கத்துக்கு மேலே இருக்க ஸ்கொயர் ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது இதில் ரூட்டாக வருமா, அப்போது ரூட் 6.25 வேல்யூ என்ன, 2.5 தான் இதோட ரூட் வேல்யூ. ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 2.5. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்ஸ் சம்மு டெய்லி வந்து கேட்டிருந்தீங்க, மேம் எங்களுக்கு ஒரு 1 or 2 சம்ஸ் வந்து ப்ராக்டிக்ஸ் கொடுங்க அப்படின்னு. நீங்கள் இது என்னன்னு பார்த்துட்டு எனக்கு ஆன்சர் வந்து கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் பார்ப்பேன் அண்ட் லைக்கும் பண்ணுவேன். இதில் என்ன கேட்டிருக்காங்க, மாறுபாட்டுக்கு எல் கொடுத்துட்டாங்க, சிவி கொடுத்துட்டாங்க, திட்ட விலக்கம் கொடுத்துட்டாங்க, எனில் அதன் கூட்டு சராசரி காண்க அப்படின்னு இருக்காங்களா. சிவி ஃபார்முலா என்ன, திட்ட விலக்கம் பை சராசரி × 100. அப்போது வந்து நம்மளுக்கு இந்த 2 வேல்யூ கிடச்சிருச்சு. அப்போது இந்த வேல்யூ தெரியாது, இந்த வேல்யூ என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்ஸ் டு ஆல்.